கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே தேவனால் அழைக்கப்படாமல் அல்லது அவசரப்பட்டு இதுதான் என்னுடைய அழைப்பு என்று அறியாமல் சுவிசேஷ ஊழியத்திற்கென்றோ அல்லது போதர்களுக்கென்றோ வேறு காரியங்களுக்கென்றோ அழைக்கப்பட்டு ஊழியம் செய்கிறேன், சபையின் ஒரு தலைமையேற்று நடத்துகிறேன் சொல்லி வந்து தங்களுடைய அழைப்பிலிருந்து பின்மாற்றம் அடைந்து கிறிஸ்துவின் ஊழியத்தை விட்டு விலகி அல்லது புறஜாதியார் வந்து அப்படிப்பட்ட மக்களுக்கு புத்தி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தூஷணம் செய்து நடந்திருக்கும் மக்களை குறித்து நாம் பார்த்தோம். காரணம், இது அனுபவபூர்வமாக கண்கூடாக காணக்கூடிய சாட்சிகளாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அதற்காக நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. தேவன் அனைவரையும் அழைத்திருக்கிறார், எல்லோரையும் அழைத்திருக்கிறார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக அவர் இருக்கிறார். ஆகவே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்று 3 வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். எந்த ஒரு அதிகமான பிரசங்கம் செய்யாமல் வசனத்தை மட்டும் நான் வாசித்து வருகிறோம். கர்த்தருடைய வசனமே உங்களோடு பேசத்தக்கதாக 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்களா இருந்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களையும் அவர் தம்மோடே கூட தமது சாயலாக இருக்க அவரை அழைத்திருக்கிறார். ஆகவே இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். வித்தியாசமாக அழைத்திருக்கிறார். போதகராக அழைத்திருக்கிறார், மூப்பராக அழைத்திருக்கிறார், கண்காணியாக அழைத்திருக்கிறார். பாருங்க, இதைத்தான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதைத்தான் மிகவும் உயர்ந்ததாக எண்ணிக்கொள்கிறோம். அது அல்ல, இந்த உலகத்தில் அனைவரும் எந்த வேலை செய்தாலும் அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், கூட்டுகிறவர்கள், தூய்மையாளர்கள், தூய்மைக்கென்று அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். திருச்சபையை தூய்மை செய்கிற இந்த பணியை விட வேறு உயர்ந்த பணி எதுவும் இல்லை. சுத்தம் செய்கிற தேவ பிள்ளைகள், அதாவது வாகனம் ஓட்டுகிற தேவ பிள்ளைகள். அந்த வாகனம் ஓட்டுவதனால் மட்டுமே ஊழியர்கள் பல இடங்களுக்கு செல்ல முடியும். வீடு கட்டுகிற தேவனுடைய பிள்ளைகள், கொத்தனார் என்று அழைக்கப்படுகிறோம், அல்லது என்ஜினியர் என்று நாங்கள் அழைக்கப்படுகிறோம். இன்னும் சொல்லப்போனால் எல்லோரும், ஒருவரும் மிச்சமில்லை, அனைவரும் தேவன் தம்முடைய ஊழியத்துக்கென்று அழைத்திருக்கிறார். இங்கே அதை நாம் அறிந்து அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நானும் தேவனுடைய ஊழியன், நானும் தேவனுக்கு பிரியமானவன், நானும் தேவனுடைய பிள்ளை என்ற இந்த ஒரு நிச்சயம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு வேண்டும். ஆனால் நமக்கு என்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை. அவர்கள் ஊழியர்கள், அவர்கள் பாஸ்டர்கள், அவர்கள் ரெவரண்டுகள், அவர்கள் பிஷப்புகள், இப்படியாக நம்மை நாமே தாழ்த்தி கொள்வது நல்லதல்ல. நாமும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பார்வையிலே நாம் அனைவரும் சமமாக இருக்கிறோம். எபேசியர் 4 அதிகாரம் முதல் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் அனைவரும் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய அழைப்பிலே நாம் நிலைத்திருந்து எனக்கு தந்த அழைப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது உயர்ந்த அழைப்பு, அது எந்த அழைப்பாக இருந்தாலும் பரவாயில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் இதை உணர்ந்தவர்களாக, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய புத்திரன், நான் தேவனுடைய சுதந்திரவாளி, நான் தேவனோடு கூட தேவன் எனக்கு தந்த ஊழியத்தை நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து நான் உண்மையும் மொத்தமாக இருந்து ஊழியம் செய்கிறேன் என்ற அந்த நிச்சயத்திலே இருப்பது சால சிறந்தது. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளின் அழகு. தேவன் சித்தமானால் நாளை தினத்தில் நாம் தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வராக. ஆமேன், ஆமேன்.